மணி தென்கண்ணி குமரி நாட்டில் நிற்கிறதோர் விதியினாலே மெல்லியாம் பாறை தன்னில் மைகுழல் தோட்டக்காரி மடித்தவள் திறந்தவாரும் செப்பமாய் புவியோர்களே செப்பினேன் நாடானே நாடதிலே நன்னாட்சி நாடதிலே நாடாதே பகவதியாளர்களே நாடதிலே முத்தப்பள்ளி நாடதிலே போட்டு சிறந்த முட்டை பதிலே போனாண்டி ராஜாவோ கொண்டலப்பை ராஜாவோ பாலை கொடி கோட்டையிட்டே அன்புடனே அரசாண்டா அதாவது முட்டப்பதி என்று சொல்லக்கூடிய நாட்டில் கோனாண்டி ராஜனும் கொந்தளப்பு ராஜனுமாக ஆளுக்கு ஒரு கோட்டையிட்டு அன்புடனே பாய்ந்து வருகின்றார்கள். கொல்ல மட்டும் குமரி மட்டும் கோழி குமடு ஏறி மேயும் சீராக கோட்டையிட்டு சிறப்புடனே ஆண்டு வருகின்றார்கள். அப்படி ஆண்டு வரக்கூடிய சமயத்திலே இந்த கோனாண்டி ராஜன் மந்திரப்பு என்று சொல்லக்கூடிய பெண்ணை மாலை மனம் முடித்து சீரம் சிறப்புமாகவே பாண்டு வருகின்றார். அங்கே வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே இந்த மந்திரப்பு மாலைக்கு குழந்தையே இல்லை. குழந்தை இல்லாத காரணத்தினாலே மன்னனிடத்திலே இருந்து என்ன சொல்லி அல்லது புலம்பினால் தெரியும். அப்படியே முட்டப்பதி ஆண்டிருந்த ராஜா பெரும் படையோடு பெரும் படையோடு
முத்தப்பதி ஆண்டிருந்த ராஜமன்னர் ஆளும்படையோடு வாழும் நெருங்கே ஆளும்படையோடு வாழும் நெருங்கே பெரிய பட்டணத்தில் தேவராஜன் பெற்றெடுத்த தேவியெல்லாம் வந்திர போமாறே தேவியெல்லாம் வந்திர போமாறே பெரிய பட்டணத்தில் தேவராஜன் பெற்றெடுத்த தேவி என்னும் மந்திர போமாறே தேவி என்னும் மந்திர போமாறே அம்மை சிவை காளி வந்தா சிவகாமி வந்தா மதலை ஒன்றி தாராயோ ஆண்மதலை ஒன்றி தாராயோ ஈஸ்வரரே அம்மை சிவகாமி அம்மை சிவை காளி வந்தா ஆண்மதலை ஒன்று தாராயோ ஆண்மதலை ஒன்று தாராயோ. குழந்தை இல்லையே என்று சொல்லி கோனாண்டி ராஜனிடத்திலே வந்து சொல்லுகின்றார். 12 திருவயதில் பாரறிய மாலை மணமுடித்தீர்களே 22 வயதளவு இளமலடாக இருக்கின்றேனே ஐயா. இப்போது எனக்கு வயது 32 ஆகிவிட்டதே ஆண்டவா. ஆனாலும் நமக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே இறைவா. பிள்ளை இல்லாத வாசலில் பெரியவர்கள் வரமாட்டார்கள், மதுரை இல்லாத வாசலில் மறையவர்கள் வரமாட்டார்கள். நாம் இறந்து விட்டால் யாராண்ட வாசல் என்று சொல்வார்களே ஐயா. உண்மைதான். அதற்காவது நமக்கு ஒரு குழந்தை வேண்டாமா? வேண்டும். தான் இப்படியே வேணும்னு இருந்தா சரி, எப்படி நமக்கு குழந்தை கிடைக்கும்? என்ன செய்வது? அப்படி என்று சொல்லி வந்திருப்பு மாலை அம்மையானவை குழந்தையானது இருக்குமே என்று சொன்னால் எவ்வளவு வறுமையோடு வளர்த்து வருவேன் தெரியும். எப்படி செல்ல மகனை எடுத்து சிறப்புடனே நீராட்டி கடவுள் சிலை ஊட்டி குழவி கடவுள் சிலை ஊட்டி கருள் சேரை ஊட்டி சிறுகுழவி கருள் சேரை ஊட்டி எடுத்து பாலோட்டி நீராட்டி பாறை தொட்டில் நாட்டி மகிழேனோ பாறை தொட்டில் நாட்டி மகிழேனோ பிள்ளைகளோடு படித்துவது ஆவினைக்க ஆசைகளை ஆவினைக்க ஆசைகளை ஏனோ ஆவினைக்க ஆசை கிளியோ ஆவினைக்க ஆசை கிளியோ பாதே
சரி கோனாண்டி ராஜனிடத்திலே இருந்து சொல்லுகின்றாள் என்ன சொன்னாள்? எனக்கு ஒரு குழந்தையானது இருக்குமே என்று சொன்னால் அந்த குழந்தையை தாராட்டி சீராட்டி சரி. நெற்றியிலே திலகமிட்டு சரி பாரு தொட்டில் ஒன்று சமைத்து ஆமா. அதிலே தாலாட்டி மகளமாட்டேன் ஐயா. ஆகா, அதுக்கு என்ன அதுக்கு செய்வது? எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. ஆமா, இல்லை என்று தன்னுடைய மகனை பள்ளியிலே படிக்க வைத்து சரி. மகன் பள்ளியிலே இருந்து படித்து விட்டு ஆமா. தோழரோடு வரக்கூடிய சமயத்தில் சமயத்திலே ஓடோடி சென்று அடி. என்னுடைய மகனை ஆவி எடுத்து மார்போடு சேர்த்து வைத்து வைத்து ஒரு முத்தம் கொடுக்க மாட்டேன். ஆமா ஆமா கொடுக்க வேண்டும். ஆமா கொடுக்க வேண்டும். ஆமா குழந்தைன்னா முத்தம் கொடுப்பார்கள். வேண்டுமே அதுக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு தான் சொல்லுறேன். ஆமா நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே ஆமா அப்படி என்று வருந்தி அது புலம்புகிறார். மட்டுமல்ல மகனை பருவதிசை வரை வளர்த்து சரி மகனுக்கு ஒரு திருமணத்தை முடிசூட்டி வைத்து வைத்து மகனும் மருமகளும் மணவரையில் இருக்கக்கூடிய ஒரு காலத்தை கண்டு மகள மாட்டேன் இறைவா. அதானே அதற்கு எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. ஆமாமா அவர்கள் இணை பிரியாமல் வாழ்ந்து வரக்கூடிய சமயத்தில் சரி. அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் ஆமா என்னை பார்த்து பாட்டி என்றும் ஆமா. உங்களை பார்த்து தாத்தா என்றும் சொல்லும் போது சொல்லும்போது மனமெல்லாம் குளிர்ந்தது. சரிதானே சரிதானா? அதற்கும் நமக்கு ஒரு குழந்தை இல்லை மன்னவா. என்று சொல்லி சரி. அந்த மந்திரிப்பூ மாலையம்மையா அம்மையார் தினம் தினம் ஒரு குழந்தைக்காக வேண்டி அவர்கள் அழுது அழுது புலம்பிக் கொண்டே இருக்கின்றேன் ஆமா என்று சொல்லி நிலத்தில் தேவி தேவி எங்கடி மூச்சரேனே என்று சொல்லி தேவி அந்த திருத்தேவி எங்கிரமும் சேர்ந்து கண்ணை மனோமிகவாடி மிகவாடி கண்டொலைத்து பாய்ந்திடவே கண்டி மன்னோ மிகவாடி மிகவாடி கண்ணீர் அருகி பாய்ந்திடவே கலந்து முதல் தள்ளாடி கள்ளாடி கைதல் கொண்டீர பூமாலை கலந்து உடை தள்ளாடி தள்ளாடி கையை மந்திர பூமகாலை அழுதாளே நாதோறும் ஒரு ஆன்மதேவி இல்லாமல் அவள் அழுதானே ஆண்மதரை இல்லாமல் வாரானே அந்த பட்ட அலைப்பட்ட குடும்பானே விளந்த மந்தி போ இல்லாமடுறேனே கொம்பிழந்த வந்தி போய் குலத்தை இன்றி வாடுவேனே அரசிழந்த பதியானே சோழாத தேரானே உமை கண்ட கணவரானே என்று சொல்லி அதில் தேவி திருத்தேவி வேண்டிலை அதானேரோதா என்று சொல்லி தேவி தேவி ஏகிரமும் செறிந்தாள் மந்திரப்பூ மாலையம்மையானவள் ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி அப்படி என்று ஓனாண்டி ராஜனிடத்திலே இருந்து ஆமா. நித்தனித்தும் ஒரு குழந்தைக்காக வேண்டி
அழுது புலம்புகின்றார். சரி. அழுதி புலம்பி ஆமா. மீண்டும் என்ன சொன்னால் தெரியுமா? என்ன சொன்னாய்? பெற்றெடுப்பார் தங்கள் மண்ணை ஆமா. பெற்றோடவர் ஆனேனே, பெற்றோடவர் நின்றேனே, விமலனிட்ட பட்டனையோ பிறனாக கேளாதே, பாவி நான் ஆனேனே என்று சொல்லி மாலையம்மை, என்று சொல்லி மாலையம்மை என்னிடைய கனவுதான் என்று சொல்லி மாலையம்மை என்று சொல்லி மாலையம்மை என்னிடம் செய்தாய். என்று சொல்லி மந்திரப்போ மாலையம்மை தான் அழுதாள். கணவனோட மாமாற்றி கண்ணீர் சொல்லுவாளா, பிள்ளை இல்ல வாசலிலே பெரியவர்கள் வரமாட்டார், மழலை இல்ல வாசலிலே, மழலை இல்ல வாசலிலே அறையவர்கள் வரமாட்டார். மழையில்ல வாசலிலே மழலை இல்ல வாசலிலே மழையவர்கள் வரமாட்டார். வந்திருப்பு மாலையம்மையானவள் ஒரு குழந்தைக்காக வேண்டி நித்தம் அந்த மன்னனிடத்திலே இருந்து அழுது புலம்பெறக்கூடிய சமயத்திலே அந்த கோனாண்டி ராஜன் என்ன சொன்னான் அவன் தெரியுமா? என்னம்மா சொல்லுகிறா? அம்மா மந்திரப்பு மாலையம்மா அம்மா மாலையம்மா. வாரிப்பணம் கொடுத்தாலும் கொடுத்தாலும் குழந்தை ஒன்றை வாங்கி வாரே, வாங்கி வாரே, பணம் கொடுத்தாலும் 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 குழந்தை முன்பு வாங்கி வாரே, வாங்கி வாரே. கோடிப்பல் தான் கொடுத்து நான் குழந்தை ஒன்றை வாங்கி மாறேன். வாக்கியத்தை கேட்டபோது கேட்டபோதே கேட்டபோது ஆனதெல்லாம் சொல்லுவாளா, சொல்லுவாளா, வார்த்தைகளை கேட்டபோது கேட்டபோதே கேட்டபோதே ஆளுதெல்லாம் சொல்லுவாரா? மாறி பயணம் கொடுத்தாலும் வளர்த்த பிள்ளை என்பாரே, மாறி பணம் கொடுத்தாலும் கொடுத்தாலும் பிள்ளை என்பாரே. அவன் கோடி பணம் கொடுத்தாலும் குழந்தை பிள்ளை என்பாரே, கோடி பணம் கொடுத்தாலும் கொடுத்தாலும் அந்த பிள்ளை என்பாரோ. இந்த மந்திரப்பு மாலையம்மையானவள் ஆனவள் குழந்தை இல்லையே என்று சொல்லி சரி. கோனாண்டி ராஜனிடத்திலே இருந்து அழுது புலம்பக்கூடிய ஆமா, சமயத்தில் நேரத்திலே. அந்த கோனாண்டி ராஜன் சொல்லுகின்ற என்ன சொன்னா? வந்திருப்பு மாலையம்மா அம்மா. குழந்தை இல்லை என்று சொல்லி கவலையே படாத, சரி. நம்ம கோடி பணம் கொடுத்தாவது சரி. நான் ஒரு குழந்தை வாங்கி தருகிறேனே. கோடி பணம் கொடுத்து ஒரு குழந்தையை வாங்கினோம் என்று சொன்னால் கொண்ட பிள்ளை என்றுதானே சொல்லுவார்கள். அது சரிதாம்மா. பெற்ற பிள்ளை என்று சொல்ல மாட்டார்களே மன்னவா. எவ்வளவு தான் நான் இது மாதிரி இருக்கிறேன் உனக்கு இருக்கிறேன்னு சொன்னாலும் சரிதான். கூத்தியா புள்ள கொள்ளிக்கு உதவுமான்னு சொல்லுவோம். ஆகவே ஆகாது. தன் கையெடுத்து தனக்கு ஒரு தலையில வச்சு எவ்வளவு நேரமும் தூங்குறான். ஆமா. பிறர் நான் உனக்கு கையா இருப்பேன் காலா இருப்பேன்னு சொல்லுவான். அதெல்லாம் ஏன் நம்புறீங்க? அவனுக்கு தேவை முடிஞ்சவரை எடுத்துட்டு போயிடுவான். உண்மைதான். அதனால அதெல்லாம் நம்பி நம்ப கூடாது. நீ கோடி பணம் எதுவா கொடுத்தா இருந்தாலும் அது நமக்குன்னு இருக்க வேண்டும். ஆமா, அதாவது எரிவளையா இருந்தாலும் தனிவள வேணும். நமக்குடி வேணும். எம்மா மதுவா? ஆமா. தனிவளை நமக்குடி வேணும். வேணும் வேணும். ஓட்ட மனமா இருந்தாலும் சொந்த மடமா இருக்கணும். சொந்த மனமா இருக்கணும். ஆமா. அதை விட்டுக்கிட்டு அப்படி பைசா கொடுத்து வாங்கி வந்தா நாளைக்கு என்ன சொல்லும்? நாளைக்கு இது பைசா கொடுத்து வாங்கின குழந்தை தானே, ஆமா, இவன் பெற்றெடுத்த குழந்தையா அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுவாங்க. ஆமா, பேசுனா அதற்கு குழந்தை இல்லாமலே இருந்திருக்கலாம். ஆமா, அதற்கு நாம குழந்தை இல்லாம எத்தனை காலம் வேண்டுமானாலும் இருக்கலாம். இருந்து போலாம், இருந்து போலாம். இப்படி சரி. பூமாலையம்மை சொல்லக்கூடிய சமயத்திலே சமயத்திலே அந்த கோனாண்டி ராஜன் எவ்வளவோ ஆறுதல தான்
தான் சொன்னான். ஆமா. ஆனாலும் இவளுடைய மனமானதை தேறியதாக இல்லை. இல்லை, இல்லை, இல்லை. அப்பதான் சொல்லுகின்ற என்ன சொல்றா? தேச வழி சென்னை தவம் இருந்தாவது ஆமா. நான் ஒரு குழந்தைக்கு வரத்தை வாங்கி வருகிறேன் ஐயா. தேசப்படி போகணும்னு சொல்றா நீ. அப்போது ஆ. இந்த கோனாண்டிராஜன் என்ன சொன்னா அவன் தெரியுமா? என்னம்மா சொல்லுகிறா? அம்மா மந்திர போ மாலையம் மாலை அம்மா கொட்டுக்கிளி போல் இருந்தோ கொடியிடையே இருவேரோ கொடியிலே போல் இருந்தோ, கொடியிடையே இருமையிலோ, காட்டு வழி நீ போவே கருவழி நீ பயத்தாரோ காட்டு வழி நீ போகு, கர்ம விதி வளர்த்தாமோ, மாமல் விளையும் தலைவரியா தலைவலியா, ஒளிதடியும் திசையறியா தலைவலியோ, ஒளியறியா தலைவரியா உலகடையும் திசை அறியா, மாலை காய்க்கும் மரமறியா கர்மரியா, இந்த கதை போகறியா காய்த்தோ, கர்மரியா, மரமறியா நீண்ட கடை போக்கரியா, வடக்கு நீர் கிழக்கு இசையால் அறிய மாட்டா எங்களுக்கு நேர்வழக்கு, திசையாலும் நீ அறியா, பெண்மையே ஆதரவாய் நீதானோ வேகம், ஆதரவாய் நீதானோ, மனம் விட்டு போக வேண்டாம் தவம் இருக்க வேணுமானால் தலம் விட்டு போக வேண்டாம், நீ தவம் இருக்க வேண்டுமானால், திறமையான நிலைமைக்குள்ளே செய்யதை செய்யும் என்றாரே இந்த மந்திரிப்பு மாலையம்மை சொல்லுகின்ற என்ன சொல்லுகிறா? தேச வழி தவம் இருந்தாவது ஆமா. நான் ஒரு குழந்தைக்கு வரத்தை வாங்கி வருகிறேன் மன்னவா என்று சொன்னான். ஓஹோ, அப்போதான் அந்த கோனாண்டி ராஜன் சொல்லுறான். சொல்லுறா, தேச வழி நீ போக, அப்படி அதாவது தேவனிட்ட கட்டளையும், ஆஹா. காட்டு வழி நீ போக, சரிதான். கர்ம விதி பலன் தானோ, என்ன செய்வது? ஒரு குழந்தை வேணும். ஆமா. எம்மா, என்ன பண்ணவா? உனக்கு 4 திசைகள் தெரியுமா? தெரியாதுதான். 4 திசையே தெரியாது உனக்கு, 8 திசை தெரியாது. ஆ, அதாவது நீண்ட கரை போக்கு தெரியுமா? சரி. பாதை வழி தெரியுமா? தெரியாது. இந்த உலகத்துல எங்கே போனா எது கிடைக்கும், எப்படி போகணுங்கிற அந்த போக்கு பேர் அதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாத மன்னவா. அரண்மனைக்குள்ளே இருந்து விட்டாய். ஆமா. அப்ப அதுதான் உனக்கு உலகம். உண்மைதான். வெளி உலகம் தெரியாத நீ போய் எப்படி தவம் செய்வாய்? மன்னவா, ஆ. வெளி உலகம் தெரியாமல் இருந்தாலும் ஆமா. எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்பது நீதிதானே? குழந்தை வேணும்தாம்மா. ஆமா. ஆனா என்ன? கூட்டுக்கிளி போல் நாம இந்த அரண்மனைக்குள்ளே வாழ்ந்து வந்துட்டோம். சரிதான். இதை விட்டு நீ வெளியே சென்றால் உனக்கு மிருகங்கள் வாழக்கூடிய இடம் தெரியுமா? தெரியாது. மனிதர்களே சில மிருகங்களாக இருக்கக்கூடிய இடம் தெரியுமா? ஆ, ஆ. இதெல்லாம் உனக்கு தெரியாது. தெரியாது மன்னவா. நீ ஒண்ணு அப்படி தனியா போகும்போது வாவென்று அழைத்து செல்வார்கள். அந்த அழைத்து செல்வன் நல்லவன் நினைப்பான். அவன் நல்லவனா கெட்டவனான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. ஆமா. அப்படி இருக்க நீ இந்த அரண்மனை விட்டு வெளியே போகலாமா?
போக கூடாதுதான். குழந்தைக்கு தவம் செய்ய வேண்டுமானா வேண்டுமானால் தேச வழி சென்று தவம் செய்வதை விட ஆஹா. நிலைமையான நிலைமைக்குள்ளே இருந்து நீ இந்த தலத்திற்குள்ளே தவம் செய்யலாமே. அப்படி என்று சொல்லை சரி. அந்த மந்திரப்போர் மாலை அம்மையானவள் ஆனவள் இந்த அரண்மனையிலே இருந்து கொண்டு அப்படி அதாவது தான தர்மங்கள் எல்லாம் செய்யறால் ஒரு குழந்தைக்காக வேண்டி சரிதான். எப்படி செய்தால் தெரியுமா? எப்படி பணமடுத்து பல பேருக்கு பல பேருக்கு பல பேர்க்கும் பாப்பாக்கே தான விட்டாள் தான விட்டாள் எடுத்து பல பேர்க்கும் பல பேருக்கும் பல பேருக்கும் பார்க்கும் தானம் விட்டாள் குணமுடைய மாதம் முன்னாடி அதே போனாண்டி ராஜதேவி ஆண்டை பல தேசியத்தே தேசியத்தே அந்த கண்டோ நாவலர்க்கும் நாவலர்க்கும் ஆண்டி பரதேசியத்தும் தேவியதும் பல தேசியர்க்கும் அந்தனக்கும் தானம் விட்டாள் வேண்டிய பல்லாதானோ விட்டார் தானம் விட்டாள் வேண்டியோடு திருத்தேவி வேண்டிய பொருள் தானம் தானோ விட்டார் தேர்ந்தோடு திருத்தேவி போருக்கு ஒரு ஓலே இலக்கமுடல் தானோ விட்டார் பரப்போர்க்கும் ஒரு போலே தானமிட்டார் பாதத்திற்கு காதுவள்ளி கல்மரங்கள் கட்டி வைத்தார் காலத்திற்கு காதவழி கல்மரங்கள் கட்டி வைத்தார் பொங்கவனும் நட்டு வைத்தார் புண்ணியர்களும் தானம் செய்தார் ஓதாரம் கொடுத்தாள் திருத்தேவி அழைத்த மர சோலையெல்லாம் சுந்தரிக்காய் அடிதொழுதாள் சென்று நாவரிலே திருவனந்த பெருமாளைக்கும் பொன்னாலே கோவில் வைப்பே பொன்னாலே கோவில் வைப்பே பிள்ளை தர வேணும் ஐயாரா. பொன்னாலை கோவில் வைப்பே பொன்னாலே கோவில் வைப்பே பிள்ளை தர வேண்டுமையா. அரண்மனையிலே இருந்து கொண்டு ஆமா மன்னனுடைய தேவியானவள் என்ன செய்தா? அதாவது இறப்போருக்கும் பரப்போருக்கும் ஒருபோலே தானமைத்தாள் குழந்தை வேணும் சொல்லி தான தர்மங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். பணமெடுத்து பல பேருக்கும் ஆ, பாப்பாருக்கும் தானமைத்தாள் பல பேர் பாப்பாருன்னா யாரு? காதத்திற்கு காதவள்ளி ஆ. கல்மடங்கள் கட்டி வைத்தாள் சரி இப்படியாக குளித்தவர சோலையெல்லாம் கோவில் என்று கைதழுவாய் ஆமா தனித்தவர சோலையெல்லாம் சாஸ்தாய் என்று சொல்லி கும்பிடுவாய் கும்பிடுவாள். இப்படியே இந்த திருத்தேவியானவள் ஆமா ஒரு குழந்தைக்காக வேண்டி வேண்டி ரொம்பவும் கவலை வச்சு கொண்டே இருக்கின்றார் எல்லாருக்கும் நேர்ச்சியை போடுகிறா, தான தர்மங்களும் செய்கிறா. அப்படி செய்து அவளுக்கு குழந்தை இருந்ததா? கடலை தென் சுசீந்திரநாதருக்கும் சரிதான். திருவனந்த பெருமாளுக்கும் அப்படி பொன்னாலே கோவிலது பொற்கொடியால் செய்து வைப்பேன் என்று சரி. அவள் நேர்ச்சியை போட்டாள். சரிதான். ஆனாலும் அவளுக்கு குழந்தை கிடைத்ததா? இல்லவே இல்ல. ஆமா, அதாவது காரான உழவருக்கு கலப்பை வாங்கி கொடுத்தான். சரிதான். யாராவது சுமை கொண்டு போறாள் அல்லவா, ஆமா. அவளுக்கு சுமை தாங்கி கட்டி வைத்தார். ஆமா. தண்ணீர் பந்தல் வைத்தா, அன்ன சாவடிகள் வைத்தார். வைத்தாள். இப்படி தான தர்மங்கள் பல செய்தும் சரிதான். அவளுக்கு ஒரு சந்தோஷி பாக்கியம் கிடைக்கல. இப்படியாக அப்படி இட்டபதி நாட்டிலே இருந்து சரி. சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கின்றார். இருக்கும்போது இப்படி அங்கே இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த கோலாண்டிராஜுடைய தேவியானவள் இவள் இருக்க இருந்து மனம் மிக சேடைத்தே முட்டைய பதினே
மனம் சடைந்து நொந்து இவள் இருக்கும் பொழுது 6 வழிந்தோடு இந்த அழகான அடவி சரிதான். அதுதான் ஏர்வாடி மலை. ஆமா. அந்த ஏர்வாடி மலையில யார் வாழ்ந்து வருகிறார்? குறவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆமா, அந்த குறவரும் குறத்தியுமா வாழ்ந்து வருகிறார். ஆமா. இவர்களுக்கு என்ன வேலை? இவர்களுக்கு நாட்டிலே குறி சொல்லி பிழைப்பது. மலையிலேயே இருந்து குறைகள் சொல்லுவாங்க. இவர்களுக்கு என்ன வேலைன்னு கேக்குறீங்க? அவ என்ன வேலை? வேலை குறி சொல்லிடுற வேலைதான். அது கிடையாது. தேன் எடுப்பது, கிழங்கு எடுப்பது. சரி. இதுதான் இந்த குறவருடைய வேலை. ஆமா. மலை தேன், கொம்பு தேன் சரிதான் எடுப்பார்கள் அல்லவா? ஆமா. அது இவருடைய வேலை. ஆஹா. இது இல்லாத நேரத்துல சரிதான். அதான் வேற வழி கிடையாதுன்னா போகிறது. ஆஹா. அப்ப இந்த வேற மழை இல்லைன்னா மலையில ஒண்ணுமே விளையல. சரிதான். நீரின்றி அமையாது உலகன்னு சொல்லுவாங்க. ஆஹா. தண்ணீர் இல்லைன்னா என்ன ஆகும்? பஞ்சமா இருக்கும். ஒண்ணும் விளையாது. ஆமா. எந்த தண்ணீர்? மழை தண்ணி. மழை தண்ணீர். வேற என்ன தண்ணி நினைச்சீங்க? வேற என்ன தண்ணீர்? மழை தண்ணி தான். ஆமா. அதாவது வான்முகிலானது அதாவது பெய்யாமல் இருந்தா நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, குளிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. எந்த தண்ணி கிடைச்சோ கிடைக்கலையோ 12 மணிக்கு கலர் தண்ணி கிடைக்கும். ஆமா, அது கிடைக்கும். ஆமா. ஆக இப்போ அந்த தண்ணீர் இல்லை, பஞ்சம் பிடிக்கிறது. சரிதான். அப்போ இந்த மலை வேடர் மாதிரிலாம் வீட்டுல சும்மாவே இருப்பான். ஓஹோ. வேடமாருக்கு வேலை கிடையாது. சும்மாதான் இருப்பான். அப்போ குறத்தி என்ன செய்வா? குறத்தி என்ன செய்வா? அவளே சும்மாவா இருப்பா? சும்மா இருக்க முடியுமா? வேணுமே சும்மா இருந்தா, அவளும் சும்மா இருந்தா எப்படி சாப்பிட முடியும்? வேடனும் வேடத்தையும் சும்மா இருந்தா நீ சொன்ன மாதிரி ஒண்ணு நடக்காது. ஆமா. அவன் வேலையெல்லாம் சும்மா படுத்துக்குவான். ஆமா. அப்ப இந்த குறத்தி நினைக்கிறான், என்ன நினைத்தாள்? காட்டிலே பிழைப்பு இல்ல, நாட்டு வழி குறிகள் சென்று நாம் பிழைக்கலாம் என்று, குறிகள் சொல்லி பிழைக்கலாம் என்று சொல்லி அவன் இருந்த மலையில விட்டு இனி இறங்கி போகணுமே அப்படின்னு நினைத்து சொல்லி இந்த குறவர்கள் எங்கே வருகிறாளா? கொப்பிடிக்கு குளையிடிக்கு குண்ட நாடு பட்டி கையில் எடுத்து குடுக்கை வட்டை சிரட்டை கொண்டு ஒரு குழந்தையை கக்கத்திலே இடுக்கி கொண்டு அவ புள்ளே மாதிரி அங்க போட முடியுமா? நான் ஏறி இழுத்துட்டு போயிடும். சரிதான். அப்ப இடுப்புல கக்கை கொண்டு சரிதான் அந்த நாடு பட்டி தூக்கிக்கிட்டு ஒரு கையில ஒரு கம்பு வச்சிருப்பா. கம்பு அப்புறம் வேப்பம் கூட. சரிதான். அப்புறம் இதெல்லாம் நாடு வெட்டி வார்பட்டி சுருக்கு பக்கற
ஆமா குறத்திய பாத்துக்கிறியா? நேற்று கூட எங்க வீட்டுக்கு வந்தா. ஞாத்து வந்தோ தசரா குறத்தி. குறத்தி தானா? ஆமா. அப்போ உன் வீட்டுல ஏதோ நடக்குது. என்ன நடக்குது? நாங்க எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கோம். அப்படியா? ஆமா. அவ நீ நடப்போ, உன் பிள்ளைங்க நடக்கும், எல்லாரும் நடப்பாங்க. உன் புருஷன் நடப்பாரா? ஆமா. வேற நடக்குமா? என் புருஷன் படுத்தா இருப்பா நடக்கும்னா அத ஆமா. குறத்தி வந்து என்ன சொன்னா? குறத்தி வந்து குறி சொல்றேன் கையை நீட்டுன்னு சொன்னா. குறி சொன்னா குறி சொன்னா கையில இருந்து பார்க்க முடியும். கையை நீட்டுன்னு சொன்னா. கையை நீட்டுனியா? அது வேண்டாமா? என் தலையில எனக்கு முன்னமே தெரிஞ்சிட்டு இனி நீ சொல்லி எனக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன். உன் தலையெழுத்து உனக்கு முன்னமே தெரியுமா? அதுக்கு முந்தைய தெரிஞ்சிட்டீங்க. அப்படியே தலையில எடுத்து தங்க வகை எடுத்து கைய பார்த்து தலையெழுத்து நீ பார்த்துட்ட. அதனால நீ சொல்லி தெரிய வேண்டாம். அவளும் சரி போயிட்டு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி காணிக்கப்பட்டு அனுப்பிட்டேன். அவனுக்கு காசு கூட அனுப்பிட்டா. ஆமா ஐயா. நானும் இப்படித்தான் ஓடிக்கு போனாலே என் கைய பார்த்து குறி சொல்லுங்க அம்மான்னு சொன்னேன். அவளை கூப்பிட்டாங்க. அது வரிசையா உட்கார்ந்து இருப்பாங்கல்ல. ஆமா நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா நிறைய பேர் இருப்பாங்க. கிளி ஜோசியக்காரர் இருப்பாரு, குறி சொல்லுங்க இருப்பாங்க. ஆமா. கையை நீட்டுனா அப்படியே கொஞ்ச நேரம் அந்த அம்மா இப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு கையில கம்பு எடுத்து தட்டிக்கிட்டு சுருக்கு பக்கம் இருக்கிற திணற எடுத்து எனக்கு பூச்சிட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஏ ராசா சாமி உங்களுக்கு பார்க்க முடியாது, நீங்க போயிட்டு வாருங்க. அவ்வளவு நல்ல ஜாதகமா? அப்ப தம்பி சொல்லு சரிதான். அது இவளுக்கு பாக்குற கிளி ஜோசியக்காரி குறமகன்னா யார்கிட்டயுமே கையம் பார்த்தது கிடையாது. அவளுக்கே தெரிஞ்சு போச்சு. இவனுக்கு பார்த்தா இவனுக்கு குறி பார்த்தா அவன் நமக்கு குறி சொல்லுவான். மறந்து போகும். நமக்கு குறி எல்லாம் மறந்து போகும். மைனால பாத்திருந்தாப்பா. எப்பா ஆக இந்த குறவர்கள் கொப்பிடைக்கு குலையிடைக்கு கொடுக்கப்பட்ட சிரட்டையுடனே நாறுபட்டி கையிடைக்கு குழந்தை கக்கத்தில் இடுக்கி கொண்டு அப்படி ஏர்வாடி மலை விட்டு அப்படி அவ எங்கே நடந்து வருகின்றார்? தந்தையே சடிதி இல்லை எல்லாவற்றைய பாடிவிட்டே நல்ல துணை மாவிகளோ
இந்த மலக்குரத்தியானவளே சரி நம்ம நாட்டு வழி போக வேண்டும் என்று சொல்லி எல்வாடி மலை விட்டு சிங்கிக்குளம் சந்தை வழியாக சரிதான் தெற்கு வள்ளியூர் விட்டு கலந்து புறப்பட்டு வருகின்றவாறு விரைந்து வருகின்றார். நேராக பணகுடி பாதையாக காவல் கிணறு விலக்கு விட்டு சரி மாரபுரம் எல்லை விட்டு நேரம் தெற்கு நோக்கி வழி நடந்துட்டான். காரியூர் கருங்குளம் ஒத்தப்பன கோட்டவாசல் கடந்து சரி கல்லு விளை வாச்சியார் குளம் நாச்சியார் குளம் கடந்து சரி குமரேஷார் குளம் கடந்து ஒற்றையாவது சுக்குப்பாறு விட்டு சரி எங்க வருகிற இல்ல பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு போறீங்களே எல்லாம் உங்க ஊர் பக்கத்துல இருக்கனாலயா உள்ளத சொன்னா நாங்களும் உள்ளதுதானே சொல்லுறோம். உங்க ஊரு எங்க எனக்கு ஊரு உங்க ஊருக்கு பக்கத்துல இந்த ஊரெல்லாம் இருக்கனாலயான்னு சொல்லு. அம்மா இந்த கதை நடந்தது நம்ம தோட்டக்காரி அம்மா கதை நடந்த வரலாறு. ஆமா இங்கே முட்டைப்பதி. ஆமா இப்போ இருக்கிற முட்டைப்பதி அல்ல. இப்போ இருக்கிறது இல்லையா? இல்ல. அப்ப எதுக்கு இந்த வழியா அங்க போனா? அம்மா முட்டைப்பதி நீ சொல்லக்கூடிய இடம் இப்போ இருந்தது அல்ல. பண்டு ஒரு சமயத்துல முகுந்த நாட்ட தலம். அப்ப அதுல இல்லையா? அம்மா அந்த இடம் இல்லையா? அன்று லெமூரியா கண்டம் இருந்தது, குமரி கண்டம் இருந்தது. அந்த கண்டங்களிலே இருந்த பல நாடுகள் கடல் கோளால் அழிந்தது. அழிந்தது போக மிச்சமான பூமி இப்போ தட்சிணா பூமி என்று சொல்லுகிறாங்க. அந்த தட்சிணா பூமியில இப்ப நாம உலகமே முட்டைப்பதி நாடு அது இருந்தது. அங்கதான் ஆளுக்கு ஒரு கோட்டை கோனாடி ராஜனும் கொந்தல பிராஜன் போட்டாங்க. இப்ப இவ எங்க போனா? இப்ப வள்ளியூர்ல இருந்து வரா. வள்ளியூர்ல இருந்து வந்தானா? ஏர்வாடி எங்க இருக்குது? ஏர்வாடி அங்கதான் இருக்கு. அங்கதான் இருக்கு. ஆமாய்யா. வள்ளியூர் பக்கத்துல. வள்ளியூர் தாண்டி ஒவ்வொரு ஊரா சொன்னா யாராகும்? இத நீங்க பட்டு பட்டுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அதான் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்க ஊர் பக்கத்துல இருக்கறனால தானே. அப்படி இல்ல. கன்னியாகுமரி இருந்து காஷ்மீர். இங்க இருந்து போனா எந்த ஊரு? ராமேஸ்வரம், சென்னை எல்லாம் எனக்கு தெரியணும்மா. அப்ப வள்ளியூர்ல இருந்து நேரா தெற்கு வள்ளியூர். சரி. தெற்கு வள்ளியூர் கிடைச்ச உடனே எந்த இடம் இருக்குது? உனக்கு தெரியாது. இப்ப பணகுடி பெரிய ஊர். அப்புறம் காவல் கிணறு. காவல் வந்து நேரா தெற்கு நோக்கி போகிறா. தெற்கு நோக்கி போகும்போது நிறைய ஊர்ல இருக்குது. அவருக்கு அந்த இடம் இந்த இடமா இருக்குது. குமாரபுரம் சந்திப்பு. சரி. அது கடந்து போகும்போது 5 கிராமம். காரியூர் கருங்குளம் தாண்டி 5 கிராமம். அதுல இருந்து நேரே தெற்க போகும்போது வாரியூர். சரி. வாரியூர் தாண்டி போக அங்க பெரிய பெரிய இடங்கள் இருந்தது. வாரியூர்ல பெரிய ஒரு அலை இருந்தது. அலக்குடி புலிமுகம் கண்டா. அது தாண்டி போய் ஒத்தப்பன கோட்டவாசல். சரி. ஒத்தப்பன கோட்டவாசல் தெரியுமா? தெரியாது. வட்டக்கோட்டை தெரியுமா? வட்டக்கோட்டை தெரியும். அதான் ஒத்தப்பன கோட்டவாசல் மோப்பு. அப்படியா? அது எனக்கு தெரியாது. ஒத்தப்பன கோட்டவாசல் அதுதான் எனக்கு தெரியாது. வட்டக்கோட்டை தெரியும். அதுதான் தெரியும். இப்பதான் தெரியுது உனக்கு. இப்படி பல இடங்கள் எல்லாம் கடந்து ஒற்றையாலும் சுக்குப்பாரும் என்பது உலகம் அறிந்த விஷயம். அந்த முட்டைப்பதி நாட்டிலே வருகின்ற வரக்கூடிய சமயத்தில் பந்தாய் குடத்தி ஒரு நிழலில் பழமையாயிருந்து சரி சொந்த சினிமாவை பங்குமுடல் திரட்டி சென்று பசியாரி குழலால் இருக்கையிலே கோட்டை ககத்தே இருந்த பெண்கள் வந்து அவளை மிக கூட்டி வளமாய் கோட்டைக்குள் சென்றாரே. போனார் குரத்தியமாக இருக்கும் மகிழ்ந்து கலி நமக்கு
சொல்ல மாட்டாளா? ஆமா சொல்லுவா. 5 வெங்காயம் 100 ரூபா. 5 கிலோன்னு சொல்லுமா? 5 வெங்காயம் 100 ரூபாய்க்கு வர வாங்க மாட்டாங்க. 5 வெங்காயம் 100 ரூபா. 5 கிலோ 5 கிலோவா சொல்லுவாங்களா? இதா ரம்பாவுடா. ரம்பாவலு சொல்றாளா? விளம்பரம் இருந்தா ஐயா வாங்குவாங்க. கோலப்பொடி ரம்பாவல் இல்ல சம்பாவல். அப்படியா? பழைய இரும்பு தகரம் உங்க வீட்டுல இருக்குதாமா? பழைய பொருட்கள் கொண்டு வாங்கம்மா வாங்க. எந்த வந்து நிலையில பார்த்துட்டு போங்கம்மா போங்க. எந்த நிலையில இருந்தாலும் எடுக்கப்படும். எந்த நிலையில இருந்தாலும் எடுக்கப்படும். பழைய பட்டு, பழைய வேஷ்டி, பழைய சைக்கிள், ஓடாத கிரைண்டர், ஓடாத மிக்ஸி, ஓடாத சைக்கிள், ஓடாத ஆளு யாரா இருந்தாலும் எடுக்கப்படும். ஓடாத ஆளா இருந்தாலே எங்க வீட்டுல பழைய ஆளு ஓடாத ஆளு இல்ல. எங்க வீட்டு பக்கத்துல ஓடாத ஒரு ஆள் இருக்கும் ஐயா. பாலுன்னு சொன்னா தூக்கிட்டு போங்க ஐயா. வாட்சி ஓடல. இப்படி எல்லாம் கேக்குற. அப்படி வருமா வரமாட்டாரா? ஐயா விளம்பரம் இருந்தாதான் எல்லாரும் ஓடி வருவாங்க. குடுகுடுப்பக்காரன் சும்மா போனாங்க ஒரு ஆக்கர்காரனா இருந்தா சரிதான். அவன் போகல போனா யாராவது இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. குடுகுடுப்பக்காரன் வருவான். அப்படியே மணிக்கிட்டு ஆரம் பறக்குது. சொல்லுவானே சொல்ல மாட்டான். இந்த குழந்தை எப்படி வந்தா? குறி பக்கலையோ குறி சத்தம் போட்டுட்டே வருறான். குறி பக்கலையோ குறி. அதை கேட்டார்கள் கோட்டைக்குள்ளே. கோலப்பொடி. கோட்டைக்குள்ளே இருந்த பெண்கள் காதிலே கேட்டார்கள். வெளியிலே வந்து பார்க்கக்கூடிய சமயத்திலே கண்ணிலே கண்டார்கள். அங்கம்மா என்று சொல்லி கோட்டைக்குள்ளே கூட்டி சென்று மந்திரப்பு மாலையம்மை இருக்கக்கூடிய இடத்திலே கொண்டு போய் விட்டார். மந்திரப்பு மாலையம்மன் வந்த குரத்தினால் நமக்கு இருந்த கலி தீர்ந்தது என்று மனசுக்குள்ளே சந்தோஷம் தான். அப்போது குரமகளை மாவென்று இருத்தி ஆசாரம் பலதும் செய்து உண்மைதான் அவளுக்கு வேண்டியவற்றை கொடுத்து சந்தோஷமா இருக்கும் போது இந்த குரமகள் என்ன சொல்லுகிறார்? எம்மா மந்திரப்புமாலை அம்மா உன்னுடைய கையை பார்த்து சுவதிடமும் சொல்ல வேண்டுமே என்று சொல்லி அடியேன் இங்கு விரைந்தோடி வந்திருக்கிறேன் அம்மா. சரி கணவனுக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் கொடி என்று சொல்ல அத்தனை பொருட்களையுமே கொடுக்கின்றார். என்னால் அங்க இருக்க முடியல. உனக்கு குறி சொல்ல வேண்டும் சொல்லிதான் நான் வந்திருக்கேன் குறியாருன்னு சொன்னான். உடனே என்ன கணபதிக்கு வேண்டி அதாவது அத்திமுக விநாயகருக்கு வித்தளந்து வைத்தான். சரிதான். அடக்காய் வெற்றிலையும் அவள் வாங்கி வைத்தாள். கும்பமரக்கால் நிறை நாளை வைத்து சரிதான். அதாவது பூ எடுத்து தெய்வங்களுக்கு போடுகிறான். ஆமா ஏன்னா முதல்ல பூஜை செய்தா தானே சாமி அருள் வரும். உண்மைதான். ரொம்ப வராதா? வரும். உடனே அந்த தெய்வம் எல்லாம் இவன் மேல தெய்வமா கூப்பிட்ட பாருங்க. எல்லா தெய்வமும் வந்து அவளிடத்திலே வந்து அவ உடம்பு குலுக்குதுன்னா ஒவ்வொரு தெய்வமா அழைக்கிறா. யாரெல்லாம் கூப்பிட்டாமா? எல்லாரும் மந்திரமூர்த்தி அழைக்கிறான், வடிவேலவன் அழைத்தான், எல்லா தெய்வங்களையும் அழைக்கின்றான். கூப்பிடாமலே வந்துட்டு நாங்க என்ன கூடதுக்கு முன்னாடி வந்துட்டேன். மலைவாழும் தேவதையே மாடந்தம்புரானே வள்ளிதனை மாலையிட்ட புள்ளிமண வாழானி வாப்பா. இப்படி மந்திரமூர்த்தி தந்திரமூர்த்தி எல்லா தெய்வங்களும் வந்து உடம்பு குலுக்குகின்றது. அப்பதான் மந்திர பூமாலை அம்மையை பார்த்து சொல்லுகின்றாய். மந்திர பூமாலை தாயே தந்து குறை கேளே தந்து குறை கேளே அடமாய் ஒரு மகளே ஆனில்லாத இருப்பாய் நலமாற ஒரு மகளே ஆகதமும் இருந்தாய். ஆலிக்கண்ணை பொன்னோடமை கிழவு போனதில்லை அட்டுப்பட்டி சேலியதோ கிழவு போனதில்லை ஆளடிமை கழிவறிகள் சேர்க்கப்படவும் இல்லை. அம்மா குந்தல் மனமதிலே வீட்டபுரி கேளு
அம்மா உன் மனதிலே நினைத்த குறிக்கே நண்பனங்கள் இல்லை என்று ஒரு குறையும் இல்லை எல்லா மனசடவை உண்டும் மடி தாயே மனசடவுக்கு ஒன்று மொழிதாயே கண்ட கண்டே கோவிலுக்கு காணிக்கைய வைத்தாய் கண்ட கண்ட கோவிலுக்கு காணிக்கையிட்டாய் கருவூரிலே பொன்னை எல்லாம் கைவசமாய் அளித்தாய் கருவூல பொன்னை எல்லாம் கைவசமாய் அளித்தாய் அளித்ததினால் ஒரு ஆயிலையே கண்டதில்லை ஐத்தடினால் ஒரு பலனோ ஆயிலையே கண்டதில்லை அழகானே தேவியரே உரிமையுடல் கேளே உண்மையான தேவியே உரிமையுடல் கேளே விளக்கிற்கு தீ தேடி திரிந்த மகை போலே விளக்கிருந்த நீ தேடி திரிந்த மகை போலே பகதூராத்தி சரைத்து நடந்து விட்டாய் தாயே மனதில் நீ சடைத்து வைத்து தாயே ஐயத்திலே வெண்ணை வைத்து நீ கலைந்த போலே கையதில் வெண்ணை வைத்து திக்கலை போலே கண்ட கண்ட கோவில் எல்லாம் செல்விதமாம் கண்ட கடலோடில்லா அந்த குலத்தியானவள் அதை கையை பார்த்து சொல்லுகின்றாள். அம்மா என்னம்மா மந்திரகுமாரி அம்மா என்னம்மா எனக்கு ஆ, உனக்கு எனக்கும் உனக்குமா குறி சொல்ல கூடாதுன்னு சரி. ஏதோ ஒரு சக்தி வந்து என்ன தடுக்குதுமா யாரும்மா தடுத்தது? மலையில வாழ தேவதையா தெரியல அம்மா, எனக்கு சொல்ல குறிய தடிக்கிறதுக்கு யாரும்மா வந்தது? யார் வந்தாலும் தெரியல சோதனையா இது ஆனாலும் அல்லது வேதனையா? உனக்கு சொல்லணும்னு ஆ, என்ன ஒரு சக்தி வந்து என்ன தள்ளி தள்ளி விடுது. ஒரு சக்தி வந்து சொல்லாதன்னு தள்ளுது, ஆமா ஒரு சக்தி வந்து சொல்லுன்னு தள்ளுது. உனக்கிட்ட இருக்க தெய்வம் வந்து என்ன சொல்லாதுன்னு சொல்லு. ஓ, இங்க இருக்கக்கூடிய தெய்வம் ஒண்ணு தடுக்குதா? ஆமா அந்த துஷ்ட சக்தி அதெல்லாம். அப்படியா? ஆமா ஆமா ஐயா, அந்த துஷ்ட சக்தி எல்லாம் என் பக்கத்துல இருக்கனாலதான் ஆனா இவ்வளவு ஏன் சக்தி என்ன வேதனை. வந்து சொல்லிருன்னு சொல்லி ம். இந்த துஷ்ட சக்தி என்னைக்கு இந்த பக்கத்துல இருந்து போகுதோ அன்னைக்குதான் எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். அதனால ஆ. சொல்லம்மா, உன் வீட்டுக்காரன் அதனால கண்ண மூடிட்டே இருக்கா? உன் வீட்டுக்காரன் பேசாம இருக்க சொல்லு. அவரு இங்க இல்லவே இல்லை. அப்ப அது ஆ? உடனே அப்படியா? அம்மா ஆ, வலது செய்யக்கூடா நம்ம நீ அவனை கண்டு தெரியாதா? இங்க. மந்திரவாதம். உனக்கு கண்டு காலி பொண்ணுடம்ப சேலை போட்டு போனது கிடையாது. ஆ, இல்ல இல்ல கட்டுப்பட்டு சேலை கனவு போனது இல்லை. இல்லம்மா, ஆளடிமை கடிமறிய ஆனது போனது கிடையாது. உண்மைதான் உண்மைதானா? உண்மைதாம்மா. உன் நாடு முட்டபதி நாடு. ஆமா, உன்னுடைய புருஷன் போராடி ராசன். நீ வந்திருக்கிற முட்டை பதில தானே? சரியம்மா, சொல்லு சொல்லு. ஆராதனை போயிடாம மறந்து போயிடாம. ஏம்மா, ஆ, உனக்கு வந்து குழந்தை இல்லாத காரணத்தினால ம். கண்ட கண்ட கோயில போய் மட்டையை போட்டு ஓட்டிருக்கிறான். ஆமாம்மா, போகாத உண்மைதான் இடம் கிடையாது, பொங்கி விடாத தலை கிடையாது. உண்மைதாம்மா. அப்படிதானா? ஆமாம்மா. அப்படி நீ எந்த நேர்ச்சை போட்டு உனக்கு ஒண்ணு கிடைக்கல. ஒரு பலனும் இல்லை. ஏன்னு நினைக்கிறா? ஏன் இளநீ இவ்வளவு தெளிவாக உனக்கு இளநீ. ஏம்மா, ஆ, அந்த சக்தி வந்து எனக்கு என்ன வந்து அடைக்குது, அடைக்குது. போயிடாதம்மா. சொல்லி முடிச்சுட்டு போ. ஏ பாருப்பா, இந்த இளநிக்கு பதிலா இந்த தண்ணியை குடிய மக்கா அது நான் கொண்டு வந்து குடிப்பேன். சரி சாந்தா குட்டியோட இருந்து கொண்டு ஏம்மா, வந்திருப்பு மாதிரி ஏம்மா, இல்லம்மா. நீ மனசை தேத்திக்கோ. ஆனா என்னம்மா? கையிலே வெண்ணெய் வைத்து நெய் கலைந்த கதையா இருக்குது. என்னம்மா சொல்லுற? வீட்டிலே விளக்கிருக்க நீ தீ தேடி வெளியிலே அடைந்த வகை போது. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு ஒண்ணும் புரியல. புரியல. ஏன் புரியல? ம். உனக்கு குழந்தைக்கு பாக்கியம் உண்டு. என்ன ஆனா உன்னுடைய காரணவர் செய்த ஒரு காரியத்தினால தான் உனக்கு இவ்வளவு நாடு தடங்கள்ல இருந்திருக்கு.
அப்படியா? என்ன காரியம் அம்மா? அதாவது உன்னுடைய முன்னோர்கள் ஆண்டிருந்த தெய்வம் ஒன்று ஒத்தனையே நான் தனக்கு கோவில் ஒன்றை முடித்தேன். கோவில் ஒன்றை முடித்தேன். பூசையை நடத்தி திருவிழாவு நடத்தி திருவிழாவு நடத்தி எளிதறிய உலகில் உள்ள எல்லோரும் அறியேன். எல்லோரும் அறியேன். பிள்ளையை குழந்தை ஒன்று ஜெடப்பாய் தாயே பிறப்பதுவும் உந்தனக்கு பெண் பிள்ளைதான் அம்மா. பேரு தொட்டு காரியத்தை பேரிடவும் வேணும். பிறந்தாலும் உந்தனக்கு பொழுது பிள்ளை இல்லை. அருமையுள்ள தேவியரே அருமையுடல் கேளே அந்த குலத்தியானவள் சொல்லுகின்ற சொல்லுங்கம்மா. உங்க முன்னவர்கள் காவினவர் வைத்து ஆண்ட ஒரு தெய்வம் சரி அது சக்தி உள்ள தெய்வம். சரி அம்மா. இப்போ புத்தி இல்லாம இருக்குது. அப்படியா? ஆமா ஆமா. அது நான் என்னமா செய்யணும்? மூத்த நயினாருக்கு சரிதான். கோவில் ஒன்று சமைத்து சரிதான். பொழுது குரு பூஜை நடத்தி வந்தா நந்தால் ஏற்றறிய இந்த உலகத்துல உள்ளவர்கள் எல்லோரும் அழியும்படி அறியும்படி நீ ஒரு குழந்தையை பெற்றெடும். அதான் பிறப்பதுவும் பெண் குழந்தை தான் அம்மா. அது பேரு தோட்டுக்காரி என்று பெயரிட வேண்டும். சரி எம்மா அம்மா. மூத்த நயினாருன்னு சொல்லியம்மா. ஆமா. அது யாரு? மூத்த நயினார்னு சொன்னா யாரும்மா? எம்மா சிவபெருமான் தான். அப்படியா? ஆமா ஆமா. ஓ சரி அம்மா. அது ஒரு சிவ ஆலயம் பண்டு முன்னால் உன்னுடைய மூதாதையர் வைத்து ஆண்டி இருந்திருக்காங்க. சரி. அது இப்ப மது இடிச்சு கிடக்குது. ஓகோ. அது மட்டும் இல்ல. வேறு எப்படி? இப்பதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்கம்மா. அந்த பிறந்தாலும் அந்த பெண் குழந்தை உனக்கு கடைசி வரைக்கும் உதவாது போல அல்லவா தெரியும். ஏன் அம்மா அப்படி சொல்லுகின்றீர்கள்? நீ குழந்தை விரத்தை பெற்றெடுக்கும் அதே முகூர்த்தத்திலே சரியுள்ள தேவியரே ஒருமையுடன் கேளே. உண்மையுள்ள தேவியரே ஒருமையுடன் கேளே. அன்றிரவு முகூர்த்தமதில் ஆகலைய தேவி. அன்றிரவு முகூர்த்தத்திலே ஆகலைய தேவி. அடுத்த கோட்டை தனிலிருக்கும் அரசகுல தேவி. அடுத்த கோட்டை தனிலிருக்கும் அரசகுல தேவி. உந்தலப்பூர் ராஜனுக்கு குழந்தை ஒன்று பிறக்கும். உந்தலப்பூர் ராஜனுக்கு குழந்தை ஒன்று பிறக்கும். குமரப்ப ராஜனென்று பெயரிடவும் வேணும். குமரப்ப ராஜன் என்று பெயரிடவும் வேணும். எல்லாம் ஒன்றே சரிசமமா இவர்கள் வளரும் நாளே. இன்னும் ஒன்று சரிசமமா இவர்கள் வருவார்கள். எதிரே வந்திருப்போ மணிமாலை தாயே. வந்திருப்பு மணிமாலை தாயே. 12 வயதிலே தோட்டுக்காரி தன்னை. 12 வயதிலே தோட்டுக்காரி தன்னை. காலத்து மரப்பனுக்கு பெண் கேட்டு வருவார். ஆலன் குமரப்பனுக்கு பெண் கேட்டு வருவார். மாட்டேண்டி நீங்களம்மா பங்கு சொல்ல வந்தார். மாட்டம் என்று நீங்களெல்லாம் பங்கு சொல்ல வந்தார். வரமிட்டு வேட்டையாடி எடுத்து கொடி போவார். வாய்விட்டு வேட்டையாடி எடுத்துக்கொண்டு போ. சட்டமெல்லாம் மகளாலே முட்டப்பதி அழியும். முட்டப்பதி அழியும். அடுத்த குறி லட்சணத்தை உரிமையோடு கேளே. உரிமையுடன் சொன்னேன். உரிமையுடன் இருவேறும் யுத்தமது செய்தேன். யுத்தமது செய்தேன். ஓவியமே மகளாலே இருவேறும் இறப்பார். இருவேறும் வேள்வியிலே
இறந்து பிறப்பார்கள் என்று பல குருத்தி குறிய சொல்லல் ஒற்றாள் சொல்லுங்கம்மா. உனக்கு பிறக்கிறது பெண் குழந்தை பெயரும் தோட்டுக்காரி என்று பெயர் சூட்ட வேண்டும். சரிதான். உனக்கு குழந்தை பிறந்த அதே முகூர்த்தத்தில் அடுத்த கோட்டை ஆளக்கூடிய கொந்தளப்பராஜனுடைய தேவியானவள் அந்த நேரத்திலே ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார். சரி. அவன் குமரப்பன் என்று அவன் வளருவான். அம்மா சரி நிகர் சமமான வயதிலே வளர்ந்து வருவார்கள். சரிதான். இரண்டு பேரும் வளர்ந்து வரக்கூடிய சமயத்திலே 12 வயதிலே தோட்டுக்காரியை பெண் கேட்டு வருவான் அந்த குமரன். நீங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி மறுப்பீர்கள். வாட்டமில்லம் அவன் கடத்தி கொண்டு போகும் நிலைமை வரும். வாட்டமில்ல மகனாலே முட்டப்பதி நாள் அழியும். ஏன்னா பெண் கொடுக்க மாட்டேன் என்று நீ சொன்ன காரணத்தாலே இரண்டு பேரும் போர் புரிந்து வேண்டிய நிலை வரும். இந்த மக்கள் கோட்டை எல்லாம் உன்னுடைய மகனாலே மாண்டு போவதற்கு விதி இருக்கிறது. இரண்டு பேரும் வேள்வியிலே இறப்பதற்கு விதி இருக்கிறது. சரிதான். மாண்டவர்கள் மீண்டும் பிறப்பார்கள், இறந்து பிறப்பார்கள் என்று சொல்ல வரீங்க என்று குறியை துயக்கினாள் குரமகள். சரிதான். உடனே இந்த மந்திரப்பு மாலையம்மை என்ன சொன்னால் தெரியுமா? மந்திரப்பு மாலையம்மைக்கு சந்தோஷம் தான். சந்தோஷம் தான். உலகத்துல குழந்தை இல்லாம இருந்து ஒரு குழந்தை பிறந்து இருந்தாலும் மலடி என்ற பட்டது இல்லாம ஆயிரும். ஆமா. அப்ப நினைக்கிறா என்ன சொல்லுகிறா? எம்மா குரமகளே, என்னமா அசலார்கள் அறியக்கூடிய மாதம் எனக்கு 5 வந்து விட்டார். உன்னை இங்கு அழைத்து கொண்டு வந்திருக்காயே ஒரு குடுக்க. அந்த குடுக்க முட்டை உனக்கு பொண்ணு தருவேன் அம்மா. குடுக்க முட்டை நான் வந்து சைவம் முட்டை சாப்பிட மாட்டேன். குடுக்க நிறைய பொண்ணு தருவேன். முட்டை தர மாட்டோம். பொன் பொன் பொன்னா. ஆமா. அப்ப குடுக்க வேணும் முட்டை. ஆமா. அப்படினா நிறைய பொண்ணு தந்துதான் விடுவான் அம்மா. இப்போ இவ்வளவு சொன்னதுக்கு பாதியாவது தரலாமே. ஆமா தரலாமா. இப்பொழுது கொஞ்சம் காசு இருக்கம்மா, கொண்டு செல்லம்மா. கொஞ்சம் காசு இருக்கம்மா, கொண்டு செல்லு அங்கே அறுக்கவங்க மக்களத்துல பாக்குறேன். இவங்க பொண்ணு பொருள் எடுக்கணும் அங்கேயும் எது கைய வைக்கணும். அது பிள்ளையாருக்குள்ளது நான் எடுத்துட்டு போறது. நீ எட்டி எடுக்கணும்னா இததான் எடுக்கணும். நான் தான் பிள்ளையாருக்குள்ள எடுத்து வச்சதுனா அப்ப எட்டி கேட்கலம்மா. அப்ப ஒரு வளையல வச்சுக்கம்மா. கொடுக்காத கொடுக்கணும் உடனே கொடுக்கணும். அம்மா அப்ப அம்மா நீ மனக்கவலையே படாத. அவ காப்பு வாங்கியா கையில போகாத. நான் என்ன செய்ய முடியும்? ஒரு மாலையை போட்டா மாலை கலத்துமா சோக்கா இருக்கும். ஆமா. இருக்க மாலையில வீட்டுல வச்சுட்டு வந்துட்டு அடுத்தவளுக்கு மாலைக்கு ஆசைப்படுறது. மாலைக்கு மேலதான் கண்ணு. அப்படி இல்ல, நல்ல காரியத்தை சொல்லும் போது வீட்டுல பத்திரமா வச்சிருக்கா அண்ணன் கட்டி வேற எப்படி எனக்கு யாராவது லாக்கர்ல வச்சிருக்கியோ? சந்தோஷமா சொன்ன உடனே அப்படியே நீ கலத்துல போட்டு கேட்டோம். அப்படி எத்தனை மாலை போட்டு கொடுத்துருக்கீங்க? மாலை எத்தனை பேருக்கு எத்தனை மாலை கேட்டவருக்கு எல்லாம் கொடுத்துருக்கு. யாரு? அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? ஆமா. கொடக்கை கருணை கொடவள்ளல். ஏமா ஆனா ஒண்ணு புதுகரம் நல்ல காரியத்தை சொல்லி இருக்கறா. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருந்திருக்கற அந்த மந்திரப்பு மாலை அவர்கள் வந்ததனால தான் அவளுக்கு குறை ஊரே திரும்பி வந்திருக்குது. அம்மா நீ கவலையே படாத. வேண்டாமா மாலை. நல்ல சந்தோஷம். வேண்டாமா? அப்படி இல்ல கேட்டோமா. இப்போ அம்மா கேட்டவங்க கூட ஆள் கிடையாது. சந்தோஷமா எங்க அக்கா கொண்டு வந்து கொடுத்தா காப்பி. ஆமா. நிறைய குடிச்சிருக்கேன். சரி. 2 கப் ஊத்தி வச்சிருக்கேன். பக்கத்துல தானே இருக்கு. ஊத்தி முடியும். இது சந்தோஷம். கொடுக்கிறது வந்து கேட்டு கொடுக்க கூடாது. உடனே கொடுத்துறணும். அந்த குலத்துக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் கொடுத்து அனுப்பி வைத்து விட்டு தன்னுடைய கணவனிடத்திலே வந்து சொன்னேன். அப்போது அணிந்த திரு கோவிலை கட்டி சரி அதிலே திருவிழா நடத்தி அதிலே இருந்தவம் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். உடனே கண்ணாளர்களை வரவழைத்து கொண்டு வந்து பண்படுத்தி நயினார் கோவிலை சிறப்புடனே செய்து முடித்தார்கள். அம்மா சிறப்புடனே கோவில் கட்டி முடித்து வைத்து விட்டேன். அங்கே செம்பை 2 பேர்களும் தவம் இருக்கின்றார்கள். அங்கே தவம் இருக்கும் இல்லை